சோனா குருவி அன்னைக்கு அறுவடையை முடிச்சிட்டு மதியானத்துக்கு மேல தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி திரும்பி வந்த கொஞ்ச நேரத்துல வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. அதை பார்த்த சோனா குருவிக்கு பயம் வந்துருச்சு. பியூட்டி, வானத்துல கருமேகங்கள் நிறைய வந்துருச்சு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சா நம்ம வயல்ல இருக்கிற நெல் மூட்டைகள் எல்லாம் வீணா போயிடும். நீங்க 2 பேரும் சீக்கிரம் என் கூட வாங்க. இப்பவே அந்த நெல் மூட்டைகளை வயல்ல இருந்து எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தாகணும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியையும் குக்குவையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வயலை நோக்கி பறந்து போச்சு. வயலுக்கு போனதும் பியூட்டியும் குக்குவும் சேர்ந்து நெல் மூட்டைகளை தூக்கி தன்னோட அம்மா தலையில வச்சாங்க. சோனா குருவி அந்த மூட்டைகளை கொண்டு போய் தன்னோட மாட்டு வண்டியில அடுக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல வயல்ல இருந்த எல்லா நெல் மூட்டைகளையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து தங்களுடைய மாட்டு வண்டியில அடுக்கி வச்சுட்டாங்க. பியூட்டி, நீ தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ. அம்மா அம்மா, நாங்களும் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரோம். மார்க்கெட்டை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. குக்கு, மார்க்கெட்டுக்கு போக நேரம் இல்ல. மழை எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. தயவு செய்து நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. இன்னும் ஒரு நாள் அம்மா உங்களை மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அம்மா இப்படி சொன்ன உடனே குழந்தைகள் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவி அந்த காட்டுல இருக்க காலுக்காவத்தோட நெல் மண்டியை நோக்கி தன்னை மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போச்சு. காலுச்சி, இன்னைக்கு நம்ம காட்டுல நிறைய பேரோட வயல்ல அறுவடை நடக்கிறத பார்த்த. இன்னைக்குன்னு பார்த்து வானம் இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு. நாம இந்த சமயத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி இன்னைக்கு வர பறவைகள் கிட்ட நெல் மூட்டைகளை குறைச்ச விலைக்கு வாங்கி நிறைய லாபம் பார்க்கணும். ஆமா கோரி, நீ சொல்றதும் சரிதான். அறுவடை செஞ்ச நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் வைக்கிற அளவுக்கு நம்ம காட்டுல யார்கிட்டையும் பெரிய வீடு கிடையாது. அதனால இப்ப எல்லா பறவைகளும் நெல் மூட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம கிட்ட தான் வருவாங்க. காங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி தன்னுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துருச்சு. காலு சார், வயல்ல அறுவடை பண்ண நெல் மூட்டைகளை விக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்க. சோனா, இவ்வளவு அவசரமா வரணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு தானே அறுவடை பண்ணின. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாமே. காலு சார், வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. மழையில இந்த மூட்டைகள் நனையக்கூடாதுன்னு தான் நான் இப்பவே எடுத்துட்டு வந்துட்டேன். சோனா, உன்னோட நிலைமை எனக்கும் புரியுது. இருந்தாலும் இப்ப நெல் மூட்டைகள் நல்ல விலைக்கு போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மூட்டை நெல்லை என்ன விலைக்கு எடுத்துப்பீங்க? சோனா, ஒரு மூட்டை நெல்லோட விலை இன்னைக்கு 20 ரூபாய் தான். என்னது, 20 ரூபாய்க்கா? இது ரொம்ப அநியாயம். இந்த விலைக்கு வித்தா நான் செலவு செஞ்ச பணம் கூட எங்களுக்கு வராது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களாவது பரவாயில்லை, 20 ரூபாய்க்கு எடுக்கிறோம். நகரத்துக்கும் பக்கத்துல உள்ள காட்டுல 50 கிலோ மூட்டையோட விலை வெறும் 10 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்களா. அது தெரியுமா உனக்கு? இங்க பாரு சோனா, ஏன் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வானம் வேற இருட்டிக்கிட்டு வருது. சீக்கிரமா மூட்டையெல்லாம் இறக்கி குடோனுக்குள்ள வச்சுட்டு கொடுக்கற காசை வாங்கிட்டு போ. மழை வந்து மூட்டை நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு இந்த காசு கூட கிடைக்காது. கோரிக்கா இப்படி சொன்ன உடனே சோனா குருவி ரொம்பவும் குழப்பமாயிடுச்சு. அது வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சு. வானத்துல இருந்த கருமேகங்கள் சோனா குருவி மனசுல இருந்த பயத்தை அதிகமாக்குச்சு. சோனா, வானத்தை அண்ணாந்து பாக்குறதால எதுவும் நடக்க போறது இல்ல. நான் சொன்ன விலைக்கு கொடுக்கறதா இருந்தா கொடு, இல்லைன்னா நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் இந்த நெல் மூட்டைகளை இந்த காங்கள் கிட்ட விற்க போறது கிடையாது. இப்படி தன்னோட மனசு கூட நினைச்ச சோனா குருவி பிறகு தன்னுடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னுடைய வண்டியை ஓடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப ரீட்டா கிளி தன்னோட வயல்ல அறுவடை பண்ணின நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு காலுக்காவத்தோட நெல் மண்டியை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. சோனா, நீ என்ன நெல் மூட்டைகளை விற்காம திரும்ப எடுத்துக்கிட்டு வந்திருக்க? என்னாச்சு? காலு சாரோட நெல் மண்டி மூடி கிடக்கா? ரீட்டா, நெல் மண்டி திறந்துதான் இருக்கு. ஆனா காலு சார் கேட்ட விலைக்கு எனக்கு நெல் மூட்டைகளை கொடுக்க விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன குருவி பிறகு காலுக்காகத்தோட நெல் மண்டியில நடந்த கதை எல்லாத்தையும் ரீட்டா கிளி கிட்ட சொல்லுச்சு. சோனா, இப்ப இந்த நெல் மூட்டைகளை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போற? வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல நெல் மூட்டைகளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறது எனக்கு என்னவோ புத்திசாலித்தனமா படல. ரீட்டா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் மழை வராம இருந்தா போதும். நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி நாம நம்ம நெல் மூட்டையை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு போகலாம். அங்க கண்டிப்பா நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சோனா குருவியோட பேச்சை ஏத்துக்கிட்ட ரீட்டா கிட்டி பிறகு தன்னோட வண்டியை திருப்பிக்கிட்டு வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. அம்மாவோட மாட்டு வண்டி சத்தத்தை கேட்ட குழந்தைகள் 2 பேரும் ஜன்னல்ல வந்து உட்கார்ந்தாங்க. இப்படி வந்து உட்கார்ந்தவங்க அம்மா நெல் மூட்டைகளை விற்பனை பண்ணாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா,
எடுத்துக்கிட்டு போன நெல் மூட்டைகளை எதுக்கு திரும்பவும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்க? மார்க்கெட்ல கடையெல்லாம் மூடிட்டாங்களா? இல்ல பசங்களா, நெல் மண்டி திறந்தா இருந்துச்சு. இருந்தாலும் காலு சார் ரொம்பவும் குறைச்சலான விலைக்கு நம்ம நெல் மூட்டைகளை கேட்டாரு. எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லாதான வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஜன்னல்ல போய் உட்காந்து மறுபடியும் வானத்தை பார்க்க ஆரம்பிச்சது. வானத்துல இருந்த கருமீன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சது. அதை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் வானத்துல இருந்த கருமீன்கள் சுத்தமா கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப வானத்துல நிலாவும் நட்சத்திரங்களும் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சாங்க. பிறகு அன்னைக்கு இரவு உணவை சந்தோஷமா சாப்பிட்ட இவங்க 3 பேரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கழுஜி, என்ன இது இப்படி ஆயிடுச்சு? வானத்துல இருந்த கருமேகங்கள் எல்லாம் போயிடுச்சு. வானம் இப்ப பளிச்சுன்னு தெரியுது. கோரி, நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் நாளைக்கு எல்லா பறவைகளும் நெல் மூட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம மண்டிக்கு தான் வந்தாகணும். நான் சொல்றது தான் விலை. அந்த விலைக்கு கொடுக்க வேண்டியது அவங்க தலை எழுத்து. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்ச உடனேயே சோனா குருவி தன்னுடைய மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி ரீட்டா கிளி வீட்டுக்கு போனப்ப அங்க ரீட்டா கிளி மாட்டு வண்டியில தயாரா உட்கார்ந்துருந்தது. பிறகு சோனா குருவி ரீட்டா கிளி இவங்க 2 பேரும் தங்களுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு நகரத்துக்கும் பக்கத்துல இருந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கப்ப எதிரில சாகர்புரா தன்னுடைய நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தது. காலு சாரோட நெல்மண்டி அந்த பக்கம் இருக்கு. நீங்க வழிய மறந்துட்டு இந்த பக்கம் வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சாகர் அண்ணா, எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் மறதி கிடையாது. நாங்க இந்த தடவை காலு சார் கிட்ட எங்க நெல்லை விற்பனை பண்ண போறது கிடையாது. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் சாகர்புரா கிட்ட சொல்லுச்சு. சோனா, உன்னோட முடிவு நல்லாதான் இருக்கு. நீங்க எல்லாம் அங்க போறப்ப நான் மட்டும் எதுக்காக இங்க போய் விற்பனை பண்ணணும்? நானும் உங்க கூட நகரத்துக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு வரேன். பிறகு சோனா குருவி ரீட்டா கிளி சாகர்புரா இவங்க 3 பேரும் தங்களுடைய நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு பக்கத்துல உள்ள காட்டை நோக்கி போனாங்க. இப்படி இவங்க ரொம்ப தூரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் குளுமையான காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த காத்து வீச ஆரம்பிச்ச உடனே கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காடு வந்ததை இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோனா, சாகர், நாம போக வேண்டிய இடம் வந்துருச்சு. பிறகு இவங்க எல்லாரும் அந்த காட்டுல இருந்த ஒரு பெரிய நெல் மண்டிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஐயா, நாங்க சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். நாங்க எங்களோட நெல் மூட்டைகளை உங்ககிட்ட வியாபாரம் பண்ண ஆசைப்படுறோம். நீங்க ஒரு மூட்டை நெல்லை என்ன விலைக்கு எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் சுந்தரவன காட்டுல இருந்து இங்க வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பொதுவா ஒரு நெல் மூட்டையோட விலை 40 ரூபாய்க்கு எடுத்துப்பேன். இருந்தாலும் நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறதால உங்ககிட்ட இருக்கிற நெல் மூட்டைகளை 45 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் நீங்க நெல் அறுவடை பண்ணும் போதெல்லாம் என்கிட்ட தான் கொண்டு வந்து விற்பனை பண்ணணும். ஜம்ஜம் பறவை இப்படி சொன்னதை கேட்ட உடனே சோனா குருவி ரீட்டா கிளி சாகர்புரா இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. பிறகு அவங்க தாங்கிட்ட இருந்த எல்லா நெல் மூட்டைகளையும் ஜம்ஜம் பறவை கிட்ட வியாபாரம் பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். சோனா, நான் காலையில சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கூட தான் சாப்பிடாம வந்தேன். எனக்கும் பசிக்குது. ரீட்டா, சாகரண்ணா, நீங்க மட்டும் இல்ல, நானும் சாப்பிடாம தான் வந்திருக்கேன். வாங்க, வழியில உள்ள கடையில 3 பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். பிறகு வழியில இருந்த ஒரு டிஃபன் கடையில இவங்க 3 பேரும் பூரி மசாலா வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம காட்டை விட்டு நெல் மூட்டைகளை விற்பனை பண்றதுக்காக இந்த காட்டுக்கு வந்தது வீண் போகல. நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்பவுமே அந்த காகங்கள் கிட்ட என்னோட நெல் மூட்டைகளை விற்பனை பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறமும் நம்ம நெல் மூட்டைகளை அந்த காகத்துக்கிட்ட விற்பனை பண்றதுக்கு நாம என்ன முட்டாள்களா என்ன? சாப்பிட்டுக்கிட்டே இப்படி சந்தோஷமா பேசினீங்க 3 பேரும் மறுபடியும் வண்டியை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. போற வழியில இவங்க 3 பேரும் தங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்காக இனிப்புகளை வாங்கிட்டாங்க. இவங்க தங்களோட காட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ராத்திரி வரைக்கும் காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட நெல் மண்டியை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. கழுஜி, ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு இன்னும் எந்த பறவையும் வரல. கோரிக்காவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சாகர்புராவும் ரீட்டா கிளியும் தங்களுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கம் வந்தாங்க.
சாகர், ரீட்டா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க எங்க கிட்ட இருந்த நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் நகரத்துக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போய் விற்பனை பண்ணிட்டு வரோம். நீங்க சோனா குருவி கிட்ட சொன்ன விலை மாதிரி 2 மடங்குக்கு மேல கொடுத்து அங்க உள்ள வியாபாரி வாங்கிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த காட்டுல விவசாயம் பண்ற யாருமே உங்ககிட்ட பொருட்களை விற்பனை பண்ணவே மாட்டாங்க. நீங்க கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமா, சோனா குருவி எங்க? எங்களுக்கு இந்த ஐடியாவை சொல்லி நகரத்துக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு அடைச்சிக்கிட்டு போனது சோனா குருவி தான். அது இப்பதான் அதோட வீட்டுக்கு போச்சு. நாங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்படி சொன்னவங்க பிறகு தங்களோட வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல வாங்கிட்டு போன இனிப்பை சாப்பிட்டுட்டு சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலுச்சி, நம்ம ஏற்கனவே இந்த பறவைகள் கிட்ட இருந்து நியாயமான விலையில நெல் மூட்டைகளை வாங்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. ஆனா இப்ப பேராசைப்பட்டதால எல்லாமே போயிடுச்சு. எல்லா பறவைகளும் நகரத்துக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போக ஆரம்பிச்சா நாம நம்ம நெல் மண்டியை என்ன பண்றது? வேற என்ன பண்றது? அவங்க சொன்ன மாதிரி நெல் மண்டியை மூடிட்டு எங்கேயாவது கூலி வேலை கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் தங்களோட நிலைமைய நினைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. கொக்கு, இந்த தானியங்களை சாப்பிடு. உன்னோட அக்காவை பாரு, நான் கொடுத்த உடனே இந்த தானியங்களை சாப்பிட்டு நீச்சிட்டா. குக்கி, இங்க வா. அக்கா பக்கத்துல உட்கார்ந்து இந்த தானியங்களை சாப்பிடு. வேண்டாம், நான் இந்த தானியங்களை சாப்பிட மாட்டேன். எனக்கு பசி இல்ல. கொக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உணவு தேட போற எனக்கு தினமும் பயன்கள் கிடைக்கிறது கிடையாது. நமக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட கத்துக்க. அம்மா, எனக்கு உண்மையிலேயே பசி இல்ல. நான் ஜக்கு கூட விளையாட போறேன். ஓஹோ, விளையாட போறியா? அதனாலதான் சாப்பிடாம கூட கிளம்புறியா? சரி, போயிட்டு வா. ஆனா ஜக்கு கிட்ட பார்த்து நடந்துக்க. அவனை நம்ப முடியாது. ஏதாவது ஆபத்து வந்தா கூட நம்ம கூட இருக்கவங்கள பத்தி கவலைப்படாம தான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைப்பா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்படி சொன்ன கொக்கு உடனே வீட்டை விட்டு வெளியில இருந்து தன்னுடைய நண்பன் ஜக்குவை பார்க்க பறந்து போனான். குக்கு, நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கேன் தெரியுமா? சரி வா, கிளம்புவோம். இன்னைக்கு எங்க போகலாம்? இன்னைக்கு நாம ரீட்டா ஆண்டியோட தோட்டத்துக்கு போய் மாம்பழம் சாப்பிட போறோம். அந்த தோட்டத்து பக்கமா பறந்து போனாலே நம்மள ரீட்டாண்டி விரட்டி விடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம மாம்பழம் சாப்பிட முடியும்? இங்க பாரு குக்கு, 2 நாளா நான் மட்டும் தனியா போய் மாம்பழம் சாப்பிட்டுட்டு தான் வரேன். ரீட்டா ஆண்டிக்கு தெரியாம எப்படி தோட்டத்துக்குள்ள போறதுன்னு எனக்கு தெரியும். நீ என் பின்னாலேயே வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜக்கு, இப்படி திருடி சாப்பிடுறதுக்கு எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. குக்கு, நீ என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்க? நாம என்ன நம்ம அம்மா கிட்ட போய் திருடுறதுக்கு பர்மிஷனா கேட்க போறோம்? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு, நேரம் ஆகுது. இப்படி சொல்லி ஜக்கு பிறகு கொக்குவை கூப்பிட்டுக்கிட்டு ரீட்டாக்கியோட மாம்பழத்தோடத்தை நோக்கி பறந்து போனான். 2 நாளா என்னோட தோட்டத்துல இருந்த மாம்பழம் திருட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது இதை திருடுறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி சொன்ன ரீட்டாக்கிலி பிறகு அங்கிருந்த ஒரு மாமரத்து கிளைகளுக்குள்ள மறைஞ்சு உட்காந்துக்குச்சு. இப்ப அந்த இடத்துல ரீட்டாக்கிலி உட்கார்ந்து இருக்கிறத மத்தவங்களால பார்க்க முடியாது. ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு ரீட்டாக்கிலியால பார்க்க முடியும். இந்த சமயத்துல ஜக்கும் குக்கும் மாந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஜக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் 2 நாளா இங்க வந்துகிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு பயம் சுத்தமா விட்டு போயிருச்சு. நீ அந்த மரத்துல போய் உக்காந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே அந்த மாம்பழத்தை சாப்பிடு. நான் இந்த பக்கம் உள்ள மாமரத்துக்கு போறேன். பிறகு ஜக்கு ஒரு மரத்திலயும் குக்கு ஒரு மரத்திலயும் உட்காந்து மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குக்கு மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி போக ரீட்டாக்கிலியும் மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தது. இப்படி மறைஞ்சு உட்கார்ந்து ரீட்டாக்கிலி மெதுவா தன்னோட ரக்கையை நீக்கி குக்குவை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டேன், திருடனை பிடிச்சிட்டேன். இங்க பாரு குருவி, என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத. முயற்சி பண்ணனா உன்னோட வால் அருந்து போயிடும். ஜக்கு ஜக்கு, என்ன காப்பாத்து. என்ன இந்த ஆண்டி பிடிச்சிட்டாங்க. ஓஹோ, ஜக்கு இங்கதான் இருக்கானா? இப்படி சொன்ன ரீட்டாக்கிலி பிறகு குக்குவை தூக்கிட்டு ஜக்கு இருந்த மரத்துக்கு பறந்து போச்சு. இப்படி போன ரீட்டாக்கிலி அந்த மரத்துல உட்கார்ந்துருந்த ஜக்குவையும் தன்னோட ரக்கையால பிடிச்சிருச்சு. ஜக்குவையும் குக்குவையும் பிடிச்சிட்டு போன ரீட்டாக்கி அவங்க 2 பேரையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வருவாங்க. அப்படி யாரும் வரலன்னா உங்க 2 பேரையும் நான் போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடுவேன். இதை கேட்ட ஜக்குவும் குக்கும் அழ ஆரம்பிச்சாங்க. ஆண்டி, எங்களை விட்டுடுங்க.
ஆண்டி, நாங்க மறுபடியும் இந்த பக்கம் வரமாட்டோம். எங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய் ஜக்கு, உன்னோட இறகுகள் என்னோட தோட்டத்துல தினமும் விழுந்து கிடந்துச்சு. அப்பவே இது ஒரு காகமா தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. உண்மைய சொல்லு, நீ இங்க வந்து எத்தனை நாளா திருடி தின்னுகிட்டு இருக்க? ஆண்டி ஆண்டி, ஜக்கு எத்தனை நாளா வரான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இன்னைக்கு தான் முதலா வந்தேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. நீ முதலா இன்னைக்கு தான் வந்திருக்கன்னு சொல்ற. அதனால உன்னை மன்னிச்சு இப்ப நான் விட்டுறேன். ஆனா நீ மறுபடியும் இந்த பக்கம் வரக்கூடாது. குக்குவை விடுதலை பண்ண போறேன்னு ரீதா இட்லி சொன்னோட சக்கு இப்படி பேச ஆரம்பிச்சான். ஆண்டி, குக்கு சொல்றத நம்பாதீங்க. அவன் பொய் சொல்றான். தினமும் நாங்க 2 பேரும் தான் இங்க வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு போவோம். ஜக்கு, நீ ஏன் இப்படி பொய் சொல்ற? நான் முதலா இன்னைக்கு தானே வந்தேன். அது உனக்கே நல்லா தெரியும் தானே. முதலா வந்தாலும் மாம்பழத்தை திருடுறதுக்கு தானே வந்த. அதனால இன்னைக்கு நான் யாரையும் விட போறதில்ல. இப்படி சொன்ன ரீதா கிளி பிறகு அந்த வழியா பறந்து போற ரோனிக்குரிய தொட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுச்சு. நீ சீக்கிரமா போய் சோனா குருவிக்கிட்டையும் கோரிக்காகத்துக்கிட்டையும் நடந்ததை சொல்லி அவங்களை இங்க வர சொல்லு. ரீதா கிளி இப்படி சொன்னோக்கு ரோனிக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போக ரோனிக்குருவி முதல்ல காளியோட வீட்டுக்கு போச்சு. காளு, கோரி, உங்களோட பையன் ஜக்கு ரீட்டா கிளியோட மாந்தோட்டத்துல இருந்து மாம்பழத்தை திருடி சாப்பிட்றப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். காலுஜி, இந்த ஜக்கு எப்பதான் திருந்த போனான்னு தெரியல. எங்க திருட போனாலும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா மாட்டிக்கிறான். நம்மள மாதிரி அவன்கிட்ட ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாததாலதான் அவன் அடிக்கடி இப்படி கேட்ச் ஆயிடுறான். இவனை நம்மளோட புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி வா, சீக்கிரமா போய் அவனை அழைச்சிக்கிட்டு வருவோம். இல்லன்னா ரீட்டா கிளி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சாலும் ஒப்படைச்சிடும். இப்படி பேசிக்கிட்ட காவல் 2 பேரும் பிறகு ரீதா கிளியோட மாந்தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு ரோனிக்குருவி சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரோனிக்குருவி அங்க போனப்ப சோனாக்குருவி உணவு தேடுறதுக்காக வெளியில போயிருந்தது. வீட்டுக்கு வெளியில பியூட்டி தான் உட்கார்ந்து இருந்துச்சு. இப்படி அங்க போன ரோனிக்குருவி நடந்தது எல்லாத்தையும் பியூட்டி கிட்ட சொல்லுச்சு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க ஜக்கு கூட சேர்ந்து போகாதன்னு. ஆனா அவன் தான் கேக்கல. இப்ப என்னடான்னா இப்படி ஆயிடுச்சு. இப்படி சொன்ன பியூட்டி தன்னோட அம்மாவை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. ரீட்டா, இந்தா 100 ரூபாய். இத வாங்கிக்கிட்டு என்னோட பையன் ஜக்குவை விட்டுடு. முடியாது. நான் இவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்பதான் இவங்க 2 பேருக்கும் புத்தி வரும். இங்க பாரு ரீட்டா, இந்த குக்குவை வேணும்னா போலீஸ்ல பிடிச்சு கொடு. ஏன்னா இவன் தான் 2-3 நாளா எங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்த ஜக்குவை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தான். டேய் ஜக்கு, நீ ஏன்டா வாயை முடிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு ரீட்டா ஆண்டி கிட்ட சொல்லு. ஆமா ஆண்டி, வீட்டுல விளையாண்டுகிட்டு இருந்த என்ன வலுக்கட்டாயமா இந்த குக்கு தான் இங்க அழைச்சிக்கிட்டு வந்தான். இல்ல, இது போய் ஜக்குவை நான் அழைச்சிக்கிட்டு வரல. அவன் தான் என்ன அழைச்சிக்கிட்டு வந்தான். டேய் குக்கு, என் பையனை திருட அழைச்சிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம பொய் வேற பேசுறியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் உனக்கு புத்தி வரும். பிறகு கோரிக்காகத்துக்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கி தொடைத்தாக்கி ஜக்குவை விடுதலை பண்ணுச்சு. ஜக்குவை விடுதலை பண்ண உடனே அவன் தன்னோட அம்மா அப்பா கூட வீட்டுக்கு பறந்து போனான். இந்த சாகத்துல பியூட்டி தன்னோட அம்மாவை கூப்பிட்டுட்டு ரீதா கிளியோட மாந்தோட்டத்துக்கு வந்துருச்சு. அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க அம்மா. இல்லன்னா ரீட்டா ஆண்டி என்ன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்ன உடனே வர்ற பயம் இங்க திருடி திங்க வர்றப்ப உனக்கு வரலையா? ரீதா, நான் சொல்றத கேளு. என்னோட பையனுக்கு இந்த மாதிரி திருடி சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அந்த ஜக்குவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இங்க வந்துட்டோம். சோனா, உன்னை பத்தியும் உன்னோட பையனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இவனை எதுக்காக தெரியுமா இங்க கட்டி போட்ட? இதுக்கப்புறம் இந்த மாதிரி நண்பர்கள் கூட சேர்ந்து இவன் இந்த திருட்டு பழக்கத்தை கத்துக்கவே கூடாது. அதுக்காக தான் இவனை இப்படி கட்டி போட்டு பயமுறுத்தின. இவனை நீ வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் மத்தவங்க அனுமதி இல்லாம ஒரு பொருளை எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவனுக்கு புரிய வை. ரீட்டா, உனக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் அவனுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்நேரம் அவனுக்கே புரிஞ்சிருக்கும். சோனாக்குருவி இப்படி சொன்னேன் ரீட்டா கிளி குக்குவை விடுதலை பண்ணுச்சு. பிறகு சோனாக்குருவி தன்னுடைய குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. குக்கு, இந்த தானியங்களை சாப்பிடு. அம்மா, இவன் தானியங்களை சாப்பிட மாட்டான். இனிப்பான பழங்களை மட்டும் தான் சாப்பிடுவான். அம்மா, பியூட்டியை இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே நான் செஞ்ச தவறு நினைச்சு ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிருக்கேன்.
அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இன்னைக்கு நான் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். கெட்ட எண்ணம் உள்ளவங்க கூட சேர்ந்தா நமக்கும் கெட்ட பேர் தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கூட சேர்ந்து வீட்டுல இருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இப்ப அவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.